வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இறுதியும் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சியிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா வாலிப பிராயத்தில் சிருஷ்டிகரை நினைக்கணுமா, அதான் முக்கியம். ஏன்னா அவங்க சொல்கிறாங்க, இருதயத்தில் நீங்கள் இளமையில் நான் சந்தோஷப்படுங்க, இதை வேணால் செய்யுங்க, ஆனால் கடைசியில் வந்து என்ன செய்யணும், அதை பற்றி எல்லாவற்றையும் தேவன் நியாயத்தில் கொண்டு நிறுத்துவார். நம்ம இஷ்டத்துக்கு எச்சும் போல் ஆடலாம், வாலிபம் இருக்குதுன்ட்டு இஷ்டம் போல் செய்யலாம், எல்லா போக்கிரித்தனமும் பண்ணலாம். ஆனால் அந்த வாலிபம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும். அப்புறம் முதிர் வயது வரும். அப்போ என்ன செய்வார் ஆண்டவர்? தேவனை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இருதயத்தின்படி சகலத்தையும் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போட்டு நல்லதாக கத்தோடு அது சேர்ந்து வாழணும். அந்த வாலிப பிராயத்தில் சிருஷ்டிக்கிறேன் நினைக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் தமது வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.